லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷனுக்காக, சீமோன் பேதுரு என்றதான ஒரு மனுஷனுக்காக, அந்த மனுஷனுடைய விசுவாசத்திற்காக, அந்த மனுஷன் பின்வாங்கி போகிறான். அந்த மனுஷன் நிச்சயமாக விழப்போகிறான். ஆனால் அவன் நிச்சயமாக விழுந்தாலும் கூட எழும்பி நிற்க வேண்டும். அவன் விழப்போகிறான் என்று தேவனுக்கு தெரியும். அவன் நிச்சயமாக விழுவான் என்று தேவனுக்கு தெரியும். என விழுந்த அநேகர் என்ன செய்யவில்லை? எழும்பவே இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாது. எல்லாம் முடிஞ்சிட்டு, இனி எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஒரு பாட்டி வரும், இப்பவும் சொல்றது எப்படிதான், ஏன்னா செத்த நரகம்தான். காரணம் என்ன? விசுவாசங்கிறது அவங்களுக்குள்ள இல்லை, எடுக்கப்பட்டு போயிட்டு. இங்க என்ன செய்யறாரு? அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் சீமோனை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து என்ன செய்யறாரு? உன்னுடைய விசுவாசம், ஏன்னா நீ விழுறது அப்படிப்பட்ட ஒரு ஃபால், ஒரு வீழ்ச்சி, ஒரு 10 மாடிலிருந்து விழுறது போல இவ்வளோ நாளும் நெருங்கி இருந்ததான அந்த தேவனையே எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ இந்த ஒரு வீழ்ச்சிங்கிறது சாகுற வரைக்கும் என்ன செய்யும்? குத்திட்டே இருக்கும். நீ துரோகி, நீ காட்டி கொடுத்தவன், நீ ஏமாத்துக்காரன், நீ நல்லவன் கிடையாது, நீ உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டா, நீ நல்லவன் கிடையாது. இப்படி அந்த வார்த்தையானது, உள் வார்த்தையானது, குற்ற உணர்வானது, அந்த மனசாட்சியானது அந்த பேதுரு அப்போஸ்தலர் கடைசி வரைக்கும் குத்துங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்டதான அந்த மனசாட்சியை எடுத்து தூர போடுறதுக்கு, அப்படிப்பட்டதான அந்த குத்தக்கூடியதான முள்ளை எடுத்து தூர போடுறதுக்கு, அந்த மனுஷனுக்கும் உணர்வு உருவாக்குறது எப்படி? நான் மன்னிக்கப்பட்டேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி நான் மன்னிக்கப்பட்டேன்? இப்போ அந்த ஒரு உணர்வு தான் அனைவருக்குள்ள இல்லை. என்ன இருக்கு? குற்ற உணர்வு தான் இருக்கு. அந்த குற்ற உணர்வு போதாது. நான் சொல்றதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திரும்பவும் சொல்வேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவனிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கலாம். அதுக்கு எது முக்கியம்? விசுவாசம் முக்கியம். குற்ற உணர்வுக்கு நீங்களாகவே இடம் கொடுத்து எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, என் நிலைமை இதுதான் நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா பேதுரு அப்போஸ்தலருடைய விசுவாசத்திற்காக ஜெபித்த தேவன் நம்ம எல்லாருடைய விசுவாசம் நிலைநிற்க ஜெபித்திருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே வந்து நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் அந்த நம்பிக்கையே கிடையாது. இல்லை, எனக்கு மன்னிப்பு கிடையாது, எனக்கு விடுதலை கிடையாது. அப்படியே புலம்பி 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 என்ன செய்ய தெரியுமா? உங்கள் வார்த்தையின்படியே சாவுரிய. நல்ல ஜோம் பண்ணுறாங்க, கண்ணீரோட ஜோம் பண்ணுறாங்க, தன் தப்பை உணர்ந்துட்டாங்க, மறுபடி செய்யலை. ஆனாலும் எப்படி தெரியுமா? குற்ற உணர்வோடே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரே வந்து, ஏன் நான் உன் பாவத்தை மன்னிச்சேன். ஆண்டவர் என்ன பார்க்கணும்? நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், அது உடனே மன்னிக்கப்படாது. அது எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கோம்? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எப்படி மெஷர் பண்றீங்கன்னா, அளக்குறீங்கன்னா, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் எனக்கு மன்னிக்கப்படும். நான் சொல்றேன், அப்படின்னா அந்த தேவனை நன்றி உணர்வோடு உங்களால் ஸ்தோத்திரிக்க முடியாது. நான் ஸ்தோத்திரிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் நான் எவ்வளோ துஷ்டேன். அப்போ எனக்கு ஒரு மன்னிப்பு தந்தனால தான் நான் புலம்பிகிட்டே இருப்பேன். யார் என் முன்னாடி இருந்தாலும் எனக்கு அந்த கண்டுக்கிடவே மாட்டேன். எனக்கு அவரை மட்டும் நான் யோசித்துக்கிடுவேன். ஏன் வண்டி போ, ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு வச்சார், அவர் தான் நடத்துறாரு. அதில் எனக்கு மற்றவங்களை பிரியப்படுத்துறதுலாம் ரெண்டாவது இந்த வண்டி ஓடும். ஏன்னா எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி தெரியுமா? நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அப்போ ஒரு சிலுவையை சுமக்காட்டாலும் ஏதேன்னு ஒன்று நீங்கள் சுமக்கணும். நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், அப்போ ஏதேன்னு ஒரு விதத்தில் நான் ஒரு பாரத்தை சுமக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன தோணு தெரியுமா? அந்த இதயத்துக்கு ஒரு திருப்தி, எப்பாடா என் பாவம் மன்னிக்கப்பட்டு. அப்போ அங்கே ஆண்டவர் கிரியை செய்யலை, சுயநீதி தான் கிரியை செய்து தேவனாவும் மையப்படலை. ஏன்? நீங்கள் அழும்போது, நீங்கள் புலம்பும் போது, நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது விசுவாசிங்க, ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு உறுதி வேணும்.